Welcome. இன்னைக்கு நம்ம modal verbs எப்படி யூஸ் பண்றது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல பார்க்கலாம். Modals என்னெல்லாம் மாடல்ஸ் சொல்லுவோம்னா can, could, may, might, shall, should, must, will, would, need, dare, used to, ought to. Here it is written. This is what called modals in English. இதோட யூஸ் என்னன்னா நம்ம எப்பெல்லாம் வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து ability, possibility, and obligation, advice, suggestion, request இதை பற்றி எல்லாம் நம்ம பேசணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி ஆகணும். Present tense and past tenseல இதை எப்படி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியணும். This is most important part of a language because நம்ம அதை பற்றி நம்ம நிறைய பேசுகிறனால this is most important part of a language. இப்போ நம்ம டென்ஸில் பார்த்தோம்னா இங்கிலீஷில் நம்ம டென்ஸ் என்ன செய்கிறோம், என்ன செஞ்சு முடித்தோம் அண்ட் என்ன செய்ய போகிறோங்கிற இடத்துல எதை பற்றி பேசுகிறோம்னா ஜஸ்ட் செய்கிறோம், செஞ்சு முடிச்சிட்டோம், செய்ய போகிறோங்கிறது தான் பேசுகிறோம். டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் 4 ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் 4 பாஸ்ட் டென்ஸ் அண்ட் 4 ஃபியூச்சர் டென்ஸில் என்ன நடக்குது, என்ன நடந்து முடிஞ்சிச்சு, என்ன நடக்க போகுதுங்கிற ஆக்ஷனை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அங்கே வேறு எந்த மீனிங்கும் அங்கே இல்லை. ஆனால் இந்த மாடல்ஸில் வந்து நம்ம வந்து ஓகே டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளோட அட்வைஸ், சஜஷன்ஸ், பெர்மிஷன், ரெக்வஸ்ட் இது எல்லாத்தையும் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இதில் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கேன் அண்ட் கெனாட். அதை வந்து நம்ம கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கேன் ஓகே, இந்த கேன்னா என்ன அர்த்தம்னா முடியும். ஸோ நம்ம முடியும் அபிலிட்டியை வச்சு சொல்கிறோம். நம்மளோட அபிலிட்டி முடியும், ஓகே, நம்மளோட கெப்பாசிட்டியை வச்சு சொல்கிறோம். ஓகே, கேன் என்ன அர்த்தம் முடியும். இப்போ we can இப்போ ஒரு ஆன்சர் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்னா உங்களுக்கு என்ன தெரியும், யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இதான் வந்து சப்ஜெக்ட். இப்போ த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், we can get the world cup here. we can get the world cup. இப்போ வந்து ஒரு டீம் வந்து சொல்லிக்கிறாங்க, அவங்க பேசிக்கிறாங்க நம்மளால வேர்ல்டு கப் வாங்க முடியும். ஏன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்களோட கேப்பபிலிட்டி தெரியும், அவங்களோட அபிலிட்டி அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் வேர்ல்டு கப் வாங்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அந்த we can get ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் தான் இந்த can, could, may, might, shall, should, will, would எல்லாம் சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் வரும். அதான் அதோட பிளேஸ். ஓகே, ஸோ ஹியர் we can get the world cup. எங்களால் வேர்ல்டு கப் வாங்க முடியும். அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she can become a singer. அவளால் சிங்கர் ஆக முடியும். பிகாஸ் சிங்கர் ஆகிற அளவுக்கு அவளுக்கு ஒரு அபிலிட்டி இருக்கு. ஸோ அவளால் சிங்கர் ஆக முடியும். தென் they can go to a long tour. இப்போ அவங்களுக்கு ஃபாரின் டூர் போகிற ஐடியா இருக்கு, அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போகிற ஐடியா இருக்கு. அப்போ அவங்களால போக முடியும். ஏன்னா அவங்ககிட்ட அந்த அபிலிட்டி இருக்கு. they have that much money to go to abroad tour. ஓகே, ஸோ டூர் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது எந்த இடமானா இருக்கலாம். நான் வந்து அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை மீட் பண்ணுறேன். இங்கே வந்து ஐ கேன் forgive you. இப்போ ஒருத்தன் பெரிய தப்பு பண்ணியிருக்கான், பட் மன்னிச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ என்னால் முடியும். ஸோ ஐ கேன் forgiveனா என்னால் மன்னிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் கேனை வச்சு முடியுங்கிற மீனிங் யூஸ் பண்ணுறோம். இதே கொஸ்டினாக கேட்டால் இந்த கேன் வந்து இந்த பக்கம் வந்துடணும், சப்ஜெக்ட் வந்து இந்த பக்கம் வந்துடணும். can be கொஸ்டின்ல can be, she can கொஸ்டின்ல can she, they can கொஸ்டின்ல can they, I can கொஸ்டின்ல can I. ஓகே, அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு இந்த verb list, இந்த ரெகுலர் irregular verb இந்த லிஸ்ட்ல வர verb 1 தான் வந்து நம்ம இங்க வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் verb யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். hope you are watching guys. புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் கேனுக்கு ஆப்போசிட் ஃபார்ம் cannot. முடியும், முடியாது. எதெல்லாம் முடியாதோ ஜஸ்ட் கேனோட சேர்த்தா முடியாது. ஸோ இப்போ cannot வந்து இன் ஷார்ட்டாக சொன்னால் can't. ஓகே, இங்கே நம்ம வந்து can't அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, பட் நிறைய பேர் can't அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். இங்கே வந்து I cannot accept what you say. I cannot accept what you say. நீ என்ன சொல்றியோ அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. what you say, நீ என்ன சொல்றியோ அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, முடியாதுன்னா cannot வச்சு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஓகே, and she cannot forget our friend. அவளால் அவள் ஃப்ரெண்டை மறக்க முடியாது. பிகாஸ் அவளுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகும். அவளால் அவள் ஃப்ரெண்டை மறக்க முடியாது. அப்போ she can't forget her friend. Okay, her friend, அவளோட ஃப்ரெண்டு.
they can't come today. அவங்களால இன்னைக்கு வர முடியாது. முடியாது. Okay, inability வச்சு பேசுறோம். முடியாதுன்னா என்ன அர்த்தம்? Inability. And then you can't understand it. உன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா புரிஞ்சுக்கிற capability அவனுக்கு இல்ல. அவனால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளே வாலண்டியரா சொல்றோம். You can't understand it. உன்னால புரிஞ்சுக்க முடியாது. Okay, அப்படி நம்ம சொல்றோம். You can't understand it. So this is sentence formation. இதே क्वेश्चना கேட்டா இந்த can't first வந்துடணும், subject வந்து next வந்துடணும். Can't you? They can't வந்து can't they? She can't வந்து can't she? You can't வந்து can't you? வச்சு நான் கேக்குறோம். முடியாது, முடியாதா அப்படின்னு क्वेश्चन கேக்குறோம். முடியாதா, முடியாதா? Can't you accept what I say? நான் சொல்றதை உன்னால accept பண்ணிக்க முடியாதா அப்படின்னு கேக்குறோம். Can she forget her friend? அவளால அவ ஃப்ரெண்டை மறக்க முடியாதா? And can they come today? அவங்களால இன்னைக்கு வர முடியாதா? Can you understand it? உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? So क्वेश्चना கேட்டா எப்படி அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணா இப்படி சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணணும். That's it. இதுதான் வந்து can cannot ஓட யூசேஜ் இங்கிலீஷ்ல. இப்போ இந்த can வச்சு பெர்மிஷன் கூட நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே பெர்மிஷன்னா மைண்ட்ல எது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகும்னா மே ஐ கம் இன் சார், சார் மே கம் இன். இதை நான் வந்து மே வரும்போது உங்களுக்கு இன்னொரு சொல்றேன். மே மைட்டோட யூசேஜ் அப்ப நான் சொல்றேன். மே கம் இன் சார் சொல்ற மாதிரி கேன் ஐ கம் இன், கேன் ஐ கம் இன் பெர்மிஷன் கேட்கலாம். கேன் ஐ வச்சு நீங்க என்ன வேணாலும் பெர்மிஷன் கேட்கலாம். அதே மாதிரி ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு கூட கேன் ஐ. ரெக்வெஸ்ட்க்கு இங்கிலீஷ்ல நிறைய இருக்கு. வுட் யூஸ் பண்ணலாம், அண்ட் வில் கூட யூஸ் பண்ணலாம், கேன் யூஸ் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் வந்து கேனோட யூசேஜ் மட்டும் சொல்றேன். கேனை வச்சு ரெக்வெஸ்ட் கூட பண்ணலாம். கேன் I go out to have some water? Can I? So can வச்சு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணலாம், கேனை வச்சு பெர்மிஷன் கேட்கலாம். பட் இங்கெல்லாம் அது முடியுங்கிற மீனிங் கிடையாது. இந்த இடத்துல மட்டும்தான் அபிலிட்டி. ஓகே, ஐ கேன்னா என்னோட அபிலிட்டி, என்னால முடியும். ஐ கேனாட்னா முடியாது, இன்அபிலிட்டி. ஓகே, இந்த இடத்துல மட்டும்தான் அந்த மீனிங். அதே இந்த பெர்மிஷன்ல அந்த மீனிங் வரவே வராது. ஜஸ்ட் பெர்மிஷன், அவ்வளவுதான். அங்க வந்து அந்த முடியும் அபிலிட்டிங்கிற மீனிங் அங்க கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணும்போதும் அந்த மீனிங் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் த யூசேஜ் ஆஃப் கேன், cannot in English. ஹோப் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ guys. Thanks for listening. And keep listening to it. Okay, keep listening as many number of times as possible to thorough it, because to enhance our skill we need great listening, and after that we need to practice it. Okay, practically we need to spend some time to do some practice. Okay, and that's it. And subscribe to my channel. Thank you.